சவுண்ட் வரலையே வருதா? நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வழங்குகின்ற ஒரு மகத்தான செல்வம் அது என்னவென்றால் அதுதான் குழந்தை செல்வம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகின்ற மகத்தான மிக உயர்வான ஒரு செல்வம் இருக்கும் என்றால் அது குழந்தை செல்வமாகத்தான் இருக்கும். அதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி சொல்லுவான்: தன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கின்றான், தன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெண் குழந்தையை கொடுக்கின்றான். தன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் குழந்தையை கொடுக்கின்றான், தன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெண் குழந்தையை கொடுக்கின்றான். அப்ப இந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹு தஆலா எல்லா மனிதனுக்கும் வழங்கி விடுவதில்லை, தன் நாடியவருக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், மாட மாளிகைகளை கொடுத்திருப்பான், உயர்தரமான வாகனங்களை கொடுத்திருப்பான், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை கட்டி ஆள்வதற்கு ஒரு வாரிசு இருக்காது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, அல்லாஹ் நாடியவருக்கு மட்டும்தான் அதை கொடுக்கின்றான். அருமையானவர்களே, அந்த பிள்ளைகளை நமக்கு அல்லாஹ் அமானிதமாக அதை வழங்கியிருக்கின்றான். அந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு குழந்தை எப்படி பிறக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். ஒவ்வொரு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாம் என்ற அடிப்படையிலே தான் அது பிறக்கின்றது. உலகத்திலே எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் தான் பிறக்கின்றது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக மாற்றிவிடுகின்றார்கள். ஒரு கவிஞர் கூட சொல்லுவார், எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று ஒரு கவிஞர் பாடி காட்டுவார். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையாக தான் பிறக்குது. ஆனா
அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு யாருடைய வளர்ப்பிலே இருக்கிறது? பெற்றோர்களுடைய வளர்ப்பிலே இருக்கின்றது. பெற்றோர்கள் நல்ல குணத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு அந்த குழந்தைகளை வளர்த்தால் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளரும். பெற்றோர்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் பிள்ளைகளும் தொழுகையாளிகளாக இருக்கும். பெற்றோர்கள் நோன்பாளிகளாக இருந்தால் பிள்ளைகளும் நோன்பாளியாக இருக்கும். பெற்றோர்கள் ஒழுக்கம் தவறியவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் ஒழுக்கம் தவறிய நிலையிலேயே பிறக்கும். இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே தான் பிறக்கின்றது. அருமையானவர்களே, ஒரு குற்றவாளி தூக்கு மேடையிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றான். அப்பொழுது அந்த குற்றவாளியிடத்திலே கேட்கின்றார், உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அப்பொழுது அந்த குற்றவாளி சொல்லுகின்றான், என்னுடைய தாயை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய தாயை நான் பார்க்க வேண்டும். தாயை பார்க்கின்றான், தாயை பார்த்து கூறுகின்றான், நான் இந்த நிலைக்கு நிறுத்தப்பட்டிருப்பது, இப்பொழுது நான் தூக்கு மேடையிலே ஒரு குற்றவாளியாக இப்பொழுது நான் நிற்கின்றேன் அல்லவா, இது உன்னுடைய தவறுதான் தாயே, என்னுடைய அன்பு தாயே, உன்னால் தான் இப்படி நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். நான் குற்றம் செய்கின்ற பொழுது, நான் திருடுகின்ற பொழுது, நான் பொய் சொல்லுகின்ற பொழுது நீ என்னை தண்டித்திருந்தால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று அந்த மகன் கூறுகின்றான் என்று சொன்னால், அருமையானவர்களே, ஒரு குழந்தை அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருப்பதும் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாமல் இருப்பதும் அது பெற்றோர்களுடைய வளர்ப்பு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே ஒரு மிகப்பெரிய அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நாம் அந்த அமானிதத்தை பற்றி மறுமை நாளிலே நாம் கேட்கப்படுவோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய மஹல்லா வாசிகள் செய்த எல்லா பாவங்களையும் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய அருள் கொண்டு நீ மன்னித்து விடுவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், ஐங்கால தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நின்று தொழக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே எப்படி நாங்கள் ஐங்கால தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுதோமோ, நோன்பு நோற்றோமோ, நல்ல அமல்களை செய்தோமோ, அதை போல மற்ற மாதங்களிலேயும் செய்வதற்கு ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பிலே, எங்களுடைய தொழுகையிலே, எங்களுடைய திக்ரிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பலா முசீபத்துகள் அனைத்தையும் நீக்கி எங்களுக்கு சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியிலே வெற்றியை தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கின்ற
உயர்ந்த பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் மஹல்லா வாசிகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தரும் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் துஆஅனா யா ரப்பனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையான பெரியவர்களே, தனிப்பட்ட முறையிலே துஆ கேட்பவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நாம் இந்த நேரத்திலே கேட்கின்ற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.